தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. தேவனுக்கு அருகில், சத்ருவுக்கு தொலைவில். சங்கீதம் 119, 150. தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். இன்று நாம் காணப்போகும் வெளிப்பாடு ஒரு அற்புதமான கண் திறப்பு ஆகும். சங்கீதக்காரன் தன்னுடைய எதிரிகளுக்கு மத்தியில் பிடிபட்டு அவர்கள் அவரை வேதனைப்படுத்தும்படி மிகவும் நெருங்கி நிற்கும் தன்னுடைய ஒரு பயங்கரமான அனுபவத்தை விவரிக்கிறார். தாவீது பலமுறை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்திருக்கிறார். சவுலிடம் மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த குமாரனிடம் கூடத்தான். ஆனால் அவரை அசைக்கப்பட முடியாதவராய் மாற்றிய காரியம் ஒன்று உண்டு. அவர் முழு சூழ்நிலையையும் வித்தியாசமாக வேறு ஒரு அளவினாலே தீர்மானித்தார். அவர் ஆபத்து தனக்கு எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்று பார்க்கவில்லை, அது தேவனுக்கு எவ்வளவு தொலைவில் இருந்தது என்றும், தேவன் அவரிடம் எவ்வளவு சமீபமாய் இருக்கிறார் என்றும் பார்த்தார். எவ்வளவு மகத்தான பாடம் இது! அவருடைய எதிரிகள் தனக்கு கல்லெறி தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு முன் எங்கு நிற்கிறார்கள் என தன் இருதயத்தில் தீர்மானித்திருந்தார். அது அவர் கலக்கம் அடையாமலும் நடுங்காமலும் இருக்க செய்தது. அவரது பலன் தன்னகத்தில் இருந்தது. அவரால் யுத்தம் செய்து வெற்றியை பெற முடிந்தது. தேவனோடு உங்களுக்குள்ள உறவின் மீது எப்பொழுதும் மனதாயிருங்கள். மற்ற எல்லாவற்றையும் பின்னால் தூக்கி எறியுங்கள். தேவனுக்கு தூரமான ஒரு காரியத்திற்கும் தேவனுக்கு சமீபமாய் உள்ள மனுஷனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. பிரச்சனைகள் எவ்வளவு சமீபமாய் காணப்பட்டாலும் உன்னதங்களில் கிறிஸ்துவுடனே வீற்றிருக்கும் உங்களுக்கு அது மிகவும் தொலைவிலேயே இருக்கிறது. ஜெயமோ கர்த்தருடையது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.